காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்த ஹீரோஸ் 2 பேரும் அந்த சிட்டியை ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டைரக்டருக்கு கால் பண்ணி நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிக்னலை கொடுக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. வெல்கம் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா உள்ள வரது கன்னோட உட்காந்துட்டு இருக்கான். அப்போதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது இவங்களை கொல்ல பிளான் போட்டது எல்லாமே இவங்களோட டைரக்டர் தான். உடனே அந்த கன் வச்சிருக்கணும் எப்படி திசை திருப்பி அவனை அடிச்சு போட்டு அந்த கார் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போறாங்க. அந்த சைட்ல என்ன நடக்குதுன்னா நாங்க நேட்டாவை இப்போதைக்கு கலைக்க போறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க ட்ரேடிங் இதோட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போதான் 2 பேரும் என்டர் ஆகுறாங்க. உள்ள வந்தவங்களும் இந்த குழப்பத்துக்குலாம் சின்ன ஒரு பிரச்சனை தான் காரணம், நேட்டோ இனிமே மூடவே தேவையில்ல, அது எப்பவும் போல ரன் ஆகும், அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாரும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மேல இருந்து ஒருத்தன் வந்து அந்த டைரக்டரையும் சுட்டுறான். என்னடனு பார்த்தா டைரக்டருக்கே ஒரு ஹெட் இருக்கான், அதுதான் அவன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணம். இந்த 2 பேரும் இப்படியே தப்பிச்சு மேல இருக்கிற அவனை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அங்க ஒரு ஹெலிகாப்டர் நிக்க வச்சு அதில் ஏறி உட்காந்துக்கிறான். அங்க இருந்து ஒரு லான்ச்சர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நீட்டிட்டு யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடும்டா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஃப்ரெண்டுக்காரனு சிக்னல் கொடுக்க ஜான்சனை பக்கத்தில் இருக்கிற சிலையை தூக்கி போட அந்த ஹெலிகாப்டர்ல பட்டு அப்படியே ஹெலிகாப்டர் சதறி போயிடுது.